Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அழுகி போன மாட்டுக்கறிக்கெல்லாம் அப்படியே கையில் எடுத்து பார்க்கும் பொழுதே பார்த்தோம்னா பச்சை கலரில் ஆயிடுச்சு, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுது. அங்கேயே கவ்வு மாடே வெட்டுவாங்க போல இருக்கு. நார்மலாக பார்த்தோம்னா நம்ம ஜிசிசி ரூல்ஸ் பிரகாரமோ அல்லது எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் பிரகாரமோ வந்து நம்ம ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மட்டும்தான் நம்ம ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் வெட்டணும். அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஜிசிசி மக்கள் இருப்பாங்க, செக் பண்ணி தான் அதை வந்து ஸ்லாட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீசர்னு சொல்லி கொண்டு உள்ளே வச்சுருந்தாங்க, அது ஃப்ரீசரே கிடையாது. அதுக்குள்ளே எல்லாம் ஐஸ் எல்லாம் கொட்டி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்தோன்னா அவனும் ஓடிட்டான். கெட்டு போன இறைச்சியை சாப்பிட சொல்ல என்ன மாதிரி பாதிப்புகள்? நீரிழிவு நிறைய ஏற்படும். அவங்க ஷாக்குக்கு போய் இறக்குறதுக்கு நேரம். பாக்டீரியா ஆகட்டும் நம்ம குடலுக்குள்ளே இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிடும். ரத்த நாளத்துக்குள்ளே போச்சுன்னா உடம்பு பூரா போயிடும். அவங்களால ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா ஷாக்குக்கு போயிடுவாங்க, கோமாவுக்கு போயிடுவாங்க. கடைக்கு போய் சிக்கனும் மட்டனும் வாங்குறோம், அது கெட்டு போயிருக்கு, கெட்டு போகலன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலே இருந்திருக்கும். அது மாடு வெட்டி அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படியே பிரியும். சிக்கனோ மட்டனோ இந்த மாட்டுக்கறியை எவ்வளோ நாள் சார் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம்? மினிமம் -18 டிகிரியில் இருக்கணும். கறி ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் எது வாங்கிட்டு வந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, பிளட் ஸ்டெயினோட வேணாம். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே வச்சோம்னா அது வந்து பாக்டீரியல் க்ரோத்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்துடும். இந்த நாய்க்கறி பூனைக்கறியெல்லாம் வந்து கலந்து விற்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து சந்தேகப்பட்டெல்லாம் நாங்கள் நிறைய டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். தெரிஞ்சவங்க விற்கிறாங்க இந்த மாதிரிலாம். அதுதான் பணத்தாசை தான்ப்பா, பணத்தாசை தான். இப்போ நேற்றுமே நீங்கள் சொல்ல 25 ஹோட்டலுக்கு போயிருக்கு அந்த கறிகள். ஆமாம், 28 ஹோட்டலுக்கு மொத்தம் போயிடுச்சு. மீதி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு 20 ஹோட்டலுக்கு என்னமோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று இந்த மாட்டு இறைச்சி கடைக்கெல்லாம் ரைடு போயிருந்தீங்க, கிட்டத்தட்ட 800 கிலோ கிட்ட பிடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நேற்று பார்த்தோன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இது மாதிரி மாட்டுக்கறி வந்து அழுகி போன மாட்டுக்கறிக்கெல்லாம் கடைகள் கொடுக்குறாங்கன்னு சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் போலீஸ் கூட்டிகிட்டு நாங்கள் உடனடியாக நம்ம ஷெனாய் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டு பக்கமாக கூபம் ஒரு ஆற்றோடு பக்கமாக இருந்தது. உடனடியாக அங்கே போய் பார்த்தோம். அவங்க சொன்ன மாதிரி அங்கே போனோன்னு பார்த்தோம்னா எல்லாருமே இந்த அழுகி போன மட்டனை, அதாவது மாட்டுக்கறி அதை வச்சு அவங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க. உடனே பிடிச்சிட்டோம். ஸோ அங்கே பார்க்குறப்ப செக் பண்ணணும். திரும்ப செக் பண்ணுறப்ப பார்க்குறப்ப தான் வந்து உள்ளுக்கார ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கெட்டு போன கறியாகவே இருந்தது. அப்படியே கையில் எடுத்து பார்க்கும் பொழுதே பார்த்தோம்னா பச்சை கலரில் ஆகிடுச்சு, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஒரு இடத்துல நல்லா எறும்பெல்லாம் மொச்சிக்கிட்டு இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்காரையே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து அங்கேயே கவ்வு மாடே வெட்டுவாங்க போல இருக்குது, அந்த இடம் மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் ஏன்னா ரத்தம் நிறைய அங்கே உறைஞ்சி கிடந்தது அங்கே கீழே தரையில். இப்போது நாங்கள் அதனால் அவங்ககிட்ட கேட்டோம், மாடு இங்கே வெட்டுறீங்களா அப்படின்னு கேட்டோம். நாங்கள் மாடெல்லாம் வெட்டலைன்னு பொய் சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே பார்த்தோம்னா அங்கே வெட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து மாடு வெட்டுறதுக்கு உண்டான கத்திகள் எல்லாமே எங்கே இருந்திருக்கு. இப்போது இதே வேறு இடத்துல எங்கேயாவது வெட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ அதே ஒரு ஜிசிசியில் வெட்டியிருந்தாங்கன்னா பிளட்டோடு இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வண்டியில் வர்றப்போ அந்த பிளட் எல்லாம் கீழே கொட்டிடும், அது பிளட் இருக்காது. ஆனால் நாங்கள் போய் பார்க்குறப்போ அந்த தர ஃபுல்லாகவே பார்த்தோம்னா பிளட்டாகவே இருந்தது. ஸோ அப்போ தான் நினச்சோம், சரி இங்கேயே அவங்க நல்லா வெட்டுறாங்க அப்படின்னு சொல்ல. எங்கள் சந்தேகத்துக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புலேயே அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா 4-5 மாடும் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி இங்கே தான் அவங்க மாடெல்லாம் வதை பண்ணுறாங்கன்னு. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா நம்ம ஜிசிசி ரூல்ஸ் பிரகாரமோ அல்லது எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் பிரகாரமோ வந்து நம்ம ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மட்டும்தான் நம்ம ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் வெட்டணும். அங்கே ஸ்லாட்டரிங் ஹவுஸில் பார்த்தோம்னா அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஜிசிசி மக்கள் இருப்பாங்க. அந்த ஆடு மாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும், எந்த நோயும் இருக்கக்கூடாது அப்படின்றத டாக்டர்ஸ் எவ்ரிடே செக் பண்ணி தான் அதை வந்து ஸ்லாட் பண்ணுவாங்க. வித் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். ஆனால் பட் இங்கே அது எதுவுமே பண்ணலை. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாமே எங்கள் டீமே என்ன பண்ணோம், அந்த ஃபுல் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாம் செக் பண்ணால் சாக்கு மூட்டையிலலாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. 800 கிலோ சார். அதுதான் 800 கிலோன்றது ரொம்ப ஹெவி. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர்னு சொல்லி கொண்டு உள்ளே வச்சுருந்தாங்க, அது ஃப்ரீசரே கிடையாது. ஆக்சுவலாக மோட்டர் கேட்டரே ஒர்க் பண்ணல. அதுக்குள்ளே எல்லாம் ஐஸ் எல்லாம் கொட்டி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இவங்க. அதை பார்த்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இது முடிவு பண்ணிட்டோம். எங்களை பார்த்தோன்னே அவனும் ஓடிட்டான்.
ஃபஸ்ட்டு எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, எங்களோட ஆஃபீஸர்ஸில் பேசிகிட்டு இருந்தால் அப்புறமேட்டு நாங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அவர் ஓடிட்டாப்பில் அந்த ஆள். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்து நம்ம ஜிசிசி பீப்புள்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அங்கே இதில் கொண்டு போய் கொடுங்கையூர் நம்ம இந்த யார்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அது எங்களுக்கு இந்த எஸ்ஓபி இருக்குது. இந்த மாதிரி கெட்டுப்போன உணவுகளை வந்து எப்படி பதப்படுது. இப்போ கொஞ்சம் உணவாக இருந்ததுன்னா நாங்களே அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணி அங்கேயே குழி தோண்டி போச்சிருவோம். பட் இது வந்து நிறைய 800 கிலோன்றப்போ நிறையா இருக்கனால அவங்களோட ஹெல்ப் மூலிமா அங்கேயே ப்ளீச்சிங்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப இங்கே இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே அங்கேயே எல்லாம் ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணி நல்லா பேக் பண்ணி அதை கொண்டு போய் பரியல் கிரவுண்டில் வச்சு இது பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் இந்த மாட்டுக்கறியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா சார்? இப்போ அது 800 கிலோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நிறைய கடைகளுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட சொல்ல என்ன மாதிரி பாதிப்புகள்? அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து நாங்கள் முதல் காரியம் வந்து என்ன பண்ண, கெட்டு போனதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கடைகளுக்கு அனுப்புறதுக்கு. நாங்கள் முதல்ல போன உடனே நான் கேட்டது என்ன கேட்டேன்னா, எத்தனை கடைக்கு நீங்கள் முதல்ல அனுப்புனீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கடைக்கு மேலே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்படியே ஷாக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு. இந்த கறி தான் அனுப்புனீங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை சார் அப்படி சார் அப்படின்னாங்க. அப்புறம் மட்டும் கரெக்டாக நம்ம விசாரிக்கிறப்போ பார்த்தோம்னா அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க குற்றத்தை. ஆமாம் சார் இதுதான் சார் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனடியாக அந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி அந்த கடைங்களுக்கெல்லாம் சொல்லி இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த சமைச்சிருந்தீங்கன்னா அந்த கீழே கொட்டிடுங்க, எந்த விதத்துலையும் யாருக்கும் கைக்கும் போகாதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். திரும்ப ரீகன்ஃபார்மும் பண்ணோம், நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி கெட்டுப்போன உணவுகள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம்னா பார்த்தீங்களா, முதல்ல எடுத்த உடனே வயிற்று வலி வரும். ஃபுட் பாய்சனிங் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரும். வயிற்று வலி, வாந்தி, பேதி, ஜுரம், இது மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அந்த ஜுரம் இருக்குது அப்படி இல்லை வாந்தி வயிற்றால் ரொம்ப போகுது ஃபுட் பாய்சனிங்னால அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் ப்ராப்பர் டைமில் எடுக்கலைன்னா நீரிழிவு நிறைய ஏற்படும். நீரிழிவு ஏற்படும் பொழுது அவங்க ஷாக்குக்கு போய் இறக்குறதுக்கு நேரிடலாம். இது இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு பார்த்தோன்னா நிறைய வயிற்றுக்கு அந்த குடல் புண்ணெல்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் உண்டு பண்ணி வயிறு புண்ணு வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதில் நிறையா நாங்கள் பார்த்தோன்னா ட்ரக்கோமோனாசிஸ், அது சிகலா, அது வந்து நிறையா பாக்டீரியல் க்ரோத்து, ஃபங்கல் க்ரோத்தெல்லாம் கூட அதில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம அந்த பூஞ்சான்கள்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கூட அந்த பாக்டீரியா ஆகட்டும் பிளட் ஸ்ட்ரீமில் இருந்து நம்ம குடலுக்குள்ளே இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிடும். பிளட் ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா பிளட் வெசல்ஸ்குள்ளே போந்துருச்சுன்னா அது உடம்பு முழுமே பரவ ஆரம்பிச்சிடும். முதல்ல வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும், அங்கே இன்ஃபெக்ஷன் காசும். அதுக்கப்புறம் அந்த குடல் மூலிமா அந்த ரத்த நாளத்துக்குள்ளே போச்சுன்னா உடம்பு பூரா போயிடும். தலைமை அந்த பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டிசீமியான்னு நாங்கள் சொல்லுவோம். கம்ப்ளீட் உடம்பு முழுவதும் செப்டிக் ஆகிடும். அவங்களால ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா ஷாக்குக்கு போயிடுவாங்க, கோமாவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் போயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுன்னா ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா டாக்டர்ஸே எல்லாம் சிரமப்படுவாங்க. நிறைய கேசஸ் நம்ம வந்து கையை விட்டு இழந்துருக்குறோம், ஏன்னா அவ்வளோ வீரியமான இருக்கும். அதனால் இந்த மாதிரி அன்குக்டு ஃபுட்டு அல்லது இந்த மாதிரி கெட்டுப்போன உணவுகளை எடுக்கிறப்போ இவ்வளோ உபோதைகள் நமக்கு வரும். கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, இப்போ இது வந்து கடைகள்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சார். இப்போ வந்து சில பேர் நம்ம கடைக்கு போய் சிக்கனும் மட்டனும் வாங்குறோம், அது கெட்டு போயிருக்கு கெட்டு போகலன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்மெல்லு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா வச்சுக்கலாம். வீட்டில் போனோடனே அந்த கறி ஸ்மெல் வெட்டினோடனே அந்த பிளட் ஸ்மெல் இருக்கும். அந்த கறி எடுக்கட்டும், நம்ம ஃப்ரெஷ் மீனாக இருக்கட்டும், அந்த ஸ்மெல் இருக்கும். அழுகின மாதிரி ஸ்மெல் இருக்குது, வெளுத்த மாதிரி. நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் உங்கள் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலே இருந்திருக்கும். அந்த மாடு வெட்டி அந்த வெளுத்து போய் வெள்ளையாக இருக்கும், ஒரு பிளட்டு கூட அதில் இருக்காது, உறைஞ்ச மாதிரி இருக்கும், வெளுத்து போயிடும். அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படியே பிரியும், அப்படி பிரின்னு பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பழைய கறின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்கே நம்ம வந்து இன்றைக்கி ஆன்லைனில் வந்து நிறைய வந்து ஆர்டர் போடுறாங்க, எந்த கடையிலேருந்து எப்போ வருது அப்படின்ற கூட நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம மக்களுக்கு என்ன நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை சொல்கிறோம்னா, நீங்கள் நம்ம கறி எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா வீட்டில் தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும்
நேரடியாக போய் எடுத்துக்கலாம். நம்ம நிறைய கடைகள் இருக்குது. நம்ம இப்போ சென்னை பொறுத்தவரையில் நிறைய வந்து அந்த ஷாப்புக்கெல்லாம் நிறைய அந்த ஷாப்புக்கு எல்லாமே எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். கறி கடைகளுக்கும் ஆமாம், கண்டிப்பாக வாங்கணும் அவங்க. ஏன்னா இது ஹை ரிஸ்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் சொல்லுவோம் கட் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணணும், இது பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லிப்போம். அதேமாதிரி நம்ம சென்னையை விட்டுட்டு மற்ற மாவட்டத்துக்குலாம் போனோம்னா நிறைய கறிக்கடைகள் ஒரே ஒரு நாள் மட்டும் தொடருவாங்க. அப்பயும் அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஆடுங்களை கட் பண்ணுவாங்க, கோழிங்களை கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுனால தவறு கிடையாது. அதனால் தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். அது வந்து பிளாஸ்டிக் கவரில் வாங்க வேண்டாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பெட்டர். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டோம்னா எந்த விதமான இந்த மாதிரி ஆன்லைனில் போகிறப்போ தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் வரும் அந்த ஃபுட்டு. அப்படி வரும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஃப்டி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதேமாரி இப்போ சிக்கனோ மட்டனோ இந்த மாட்டுக்கறியை எவ்வளோ நாள் சார் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம்? இப்போ கடைகளெல்லாம் வெட்டினாங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு விற்பாங்க இல்லையா, எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணலாம்? அதாவது ப்ராப்பராக ஃப்ரீசர்னு இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் 3 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர் ஆடியே வாங்கிடுவாங்க. அது அப்படியே ஃப்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் -18 டிகிரியில் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கணும் இல்லையா, அதுக்கு மேலே வரவே கூடாது. -17 15 வரக்கூடாது. அப்படி இருந்துன்னா நம்ம மந்த் வைஸில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க, ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி. ஆமாம், நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ நிறைய கறிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து கூட நமக்கு இங்கே வரும். அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜனில் அந்த கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே அது போட்டாங்கன்னா அப்படி ஃப்ரீஸ் ஆகிடும், ஐஸ் மாதிரி. அது வந்து மந்த் வைஸில் வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அதாவது ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து பாக்டீரியா க்ரோத் வராது. அந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து பொழுதுனிக்கு நம்ம திறந்து போனோம்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. அப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலைன்னா இதில் வந்து பாக்டீரியா க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். இப்போ காய்கறிகளில் அது வந்து லெஸ் சென்சிட்டிவ், அதில் வந்து க்ரோத் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி, அழுகுனதுக்கு அப்புறம் தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours வந்து ஒரு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாத ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தனாவே இதில் பாக்டீரியல் க்ரோத்து ஃபங்கல் க்ரோத்து வர ஆரம்பிச்சிடும் கறி துண்டு மேலே. அதனால தான் அந்த ஃப்ரீசர் வந்து மினிமம் -18 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வச்சோம்னா பயப்படாமல் ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வாங்கிட்டு வந்த கறியை நல்லா பேக் பண்ணி எந்த ப்ராத்தில் வச்சு ஒரு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சோன்னா மேக்ஸிமம் என்னோட நாலேஜ் பிரகாரம் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம அடிக்கடி திறந்து மூடுறோம். சில ஃப்ரிட்ஜ் வந்து மேலே தனியாக திறக்கலாம், கீழே தனியாக திறக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மேலே இருக்கிறது வந்து ஒரு 8 மணி நேரம் டு 10-12 மணி நேரம் கூட நம்ம வந்து தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த நாள் கூட நம்ம சமைக்கிறதுக்கு ஃப்ரீசரில் போட்டு அதுக்கு மேலே போக வேண்டாம். வாங்கிட்டு வந்த கறியை நம்ம வீட்டில் வந்து ஒரு 18 hours வச்சிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கே அதே ஃப்ரீசர் வந்து நீ திறக்காமல் அந்த ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். அப்படி இல்லை நம்மளோட கீழே ஃப்ரிட்ஜிலலாம் தயவுசெய்து கறியே வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் கிடையாது. ஃப்ரீசரில் நமக்கு ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும், இதில் கிடைக்காது. அதனால் நம்ம கறி ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் எது வாங்கிட்டு வந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, பிளட் ஸ்டெயினோட வேணாம். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே வச்சோம்னா அது வந்து பாக்டீரியல் க்ரோத்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்துடும். ஸோ என்டையர் எல்லா ஃபுட்டும் கண்டாமினேஷன் ஆகும். ஒழுங்காக கட்டி வைக்காமல் ரத்தம் கீழே போயிருந்தது அப்படின்னு சொன்ன பேக்கில் கண்டிப்பாக அது போயிருக்கும். இப்போ இந்த நியூஸ்லலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சார், இந்த நாய்க்கறி பூனைக்கறி எல்லாம் வந்து கலந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. நாங்கள் வந்து சந்தேகப்பட்டெல்லாம் நாங்கள் நிறைய டெஸ்ட்டுகள் அனுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த மாட்டு இது கூட நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து எதுவுமே நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல. இது மாட்டுக்கறி தானா அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திக்கணும். நம்ம இல்லை இது மாட்டுக்கறி கிடையாது, வேறு கறியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருந்தது. ஏன்னா வெளுத்து போச்சு, அதோட கறியோட இதே தெரியல எங்களுக்கு. அதனால் இந்த டெஸ்ட்டு வந்தோன்னே பார்த்துக்கலாம். இங்கே நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் நாங்கள் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ பெங்களூரில் வந்தோன்னே நாங்கள் இன்னும் அலர்ட் ஆகிட்டோம். ஏற்கனவே நம்ம அலர்ட் ஆகி நம்ம சென்னை முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பெங்களூரில் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு 10 to 15 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கறிகள் வந்து ட்ரெயினில் வந்து பிடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஆர்பிஎஃப் மூலிமா நாங்கள் வந்து நம்ம சென்னைக்கு வரக்கூடியதோ எக்மோரில் வரக்கூடியதோ நான் வந்து மெயினாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கறிகள் வந்ததுன்னா நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இது மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் ஏதாவது வந்து உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை கைப்பற்றி அதை டெஸ்ட்டு பார்த்துக்கிறோம், அது சாப்பிட உகந்தது இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அவங்களும் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஷாப்பில் வாங்குறாங்க இல்லையா சார் இந்த மாதிரி கறிகளை, கெட்டு போன கறிகள்னு ஹோட்டலுக்கு தெரிஞ்சவங்க விற்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம்? அதுதான் பணத்தாசை தான்ப்பா, பணத்தாசை தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எங்களோட நாலேஜ் இவ்வளோ தூரம் நான் இத்தனை கடைகளுக்கு போகிறேன், எல்லா ஹோட்டல்ஸுக்கும் நான் வந்து சொல்கிறோம், இப்போ ஒரு அறிவுரைகளுக்கெல்லாம் சொல்லிக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்டையர் நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது.
எல்லாத்துக்குமே பாதிக்குது. நல்லா பண்ணக்கூடியவங்களையும் பாதிக்குது. இந்த மாதிரி சில பேர் ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி கறிகளில் மிக்ஸ் பண்ணி விற்கிறதும் இருக்கிறாங்க. அது நம்ம இப்போ நேற்றுமே நீங்கள் சொல்ல 25 ஹோட்டலுக்கு போயிருக்கு அந்த கறிகள். ஆமாம் 28 ஹோட்டலுக்கு மொத்தம் போயிடுச்சு. மீதி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு 20 ஹோட்டலுக்கு என்னமோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாமே நம்ம போகாமல் தடுத்துட்டோம். நம்ம இப்போ போட்டு அந்த வீடு தான் அது ஆக்சுவலாக வந்து கடைகள் கிடையாது. அந்த வீட்டுக்கு சீல் வச்சுட்டோம் நம்ம. இப்போ வீடுகளே இந்த மாதிரி கறிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல சார், அவங்களெல்லாம் எப்படி சார் தடுக்க முடியும்? அவங்க என்ன லைசன்ஸ் வாங்கி இதெல்லாம் பண்ணுறாங்களா? இப்போ பண்ண முடியாது. நம்ம ஸ்லாட்டிங் இப்போ சென்னை பொறுத்தவரையில் நீங்கள் அப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு வெட்ட முடியாது. வெட்டினோம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உடனடியாக போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கூட நம்ம உள்ளே வச்சிடலாம். ஃபுட் சேஃப்டி ஆக்ட் மூலிமா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ கடைகள்லாம் இந்த மாதிரி கெட்டு போயிருக்கு சிக்கனு மட்டனு இதெல்லாம் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சாப்பிடும்பொழுது ஸ்மெல்லை வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நல்ல ஸ்மெல்லு வந்ததுனாவே கெட்டுப்போன ஸ்மெல்லு தெரியும், நிறையாவே தெரியும். எங்களுக்கு வர பார்த்தீங்கன்னா உணவு இப்போ எங்கள் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்குது, சாப்பிடும்பொழுது ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அது வச்சு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது வந்து நம்ம எடுத்து பார்த்தது கறிகளை பார்த்தோம்னாவே பிறுன்னு வந்ததுனாவே அது வந்து நம்ம கெட்டு போயிடுச்சுன்றதை வந்து பார்த்துக்கலாம். கலர் மாறி இருந்ததுனாவே நம்ம பார்த்தலாம். ஆனால் நிறைய குழம்புலலாம் தெரியாது. ஆனால் பட் சில பேர் வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம வீட்டில் அம்மாவோ அக்காவோ அவங்க ரெகுலராக குக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளால் கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.